ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கேன். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் லைனிங் வந்து பேட்டர்னை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்காக ஒரு லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தில் 4 ஃபோல்டிங் போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி 4 ஃபோல்டிங் போட்டு நீங்கள் லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ அதனால் நீல வாக்கில் 2ஆக மடக்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கம் வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு கீழே பாருங்கள், என் பக்கம் ஃபோல்டிங் இருக்குது, இந்த பக்கம் ஓப்பனில் 4 பீஸ் இருக்குது, மொத்தமாக 4 ஃபோல்டிங் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து கீழ் இதில் வச்சுக்கலாம். மேலே வச்சிங்கன்னா ரொம்ப துணி வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஸோ கீழ் இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து துணி வேஸ்டேஜ் ஆகாமல் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை கீழே வச்சு 4 ஃபோல்டிங்கில் தான் போட போகிறேன். ஸோ இதை நம்ம கீழே வந்து பிசிறுக்காக கொஞ்சம் லைன் போட்டு கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிசிறு பகுதிக்கு மேலே இருந்து இந்த நம்மளுடைய பேட்டர்னை வைக்கலாம். ஓகேங்களா? கீழே வந்து பிசிறுக்கு கோடு போடுறேன். அந்த பிசிறு பகுதி இல்லை உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் கோடு போட தேவையில்லை. இப்போ அந்த பிசிறு பகுதி எங்கே இருக்கோ அதுக்கு மேலேருந்து நம்ம வந்து அந்த போட்ட லைனில் இருந்து தான் இந்த பேட்டர்னை வைக்கிறோம். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் இந்த பேட்டர்ன் வந்து நிற்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா எல்லா பக்கமுமே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நெக்கை நான் வந்து கட் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணுறப்ப நெக் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே போல் ஸ்டிச் பண்ணுறப்ப நெக்கை எப்படி வந்து அடித்து திருப்பணுங்கிறதையும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வரைஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய பேட்டர்னோட வரைஞ்சாச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வந்துடும். நெக்குக்கு மட்டும் நம்ம ஹைட்டும் வித்தும் மட்டும் குறித்து மட்டும் வச்சுக்கலாம். இந்த கட்டத்தில் நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வரைஞ்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணல. நெக்கோட வித்தும் நெக்கோட டெப்த்தும் மட்டும் நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதாவது நெக்கோடைய அகலமும் கழுத்தினுடைய உயரமும் மட்டும் குறித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது ஃப்ரண்ட்டு. பேக்குக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெக்கு கூட வரைய வேணாம், ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கை நான் கட் பண்ணல, நேராக தான் கட் பண்ணுற பாருங்கள். ஷோல்டர் அப்படியே கட் பண்ணிக்கிறேன், நெக்கு கட் பண்ணல. கரெக்டாக நம்ம எங்கே வரைஞ்சோமோ அதே இடத்துல கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு 4 கிளாத் வந்திருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பிசிறு பகுதி கீழே இருக்குல்ல, அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆம் ஹோலையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணோம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸில் பாருங்கள் நீட்டாக வந்திருக்கும். இதில் பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த மேலே இருக்கிற ஒன் சைடு எடுத்துங்க, இது ஃப்ரண்ட்டு. இதை வச்சு பேக்கில் வந்து நெக்கோட வித்தும் டெப்த்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. பேக் ஹைட்டு வந்து நீங்கள் எச்சா வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை அதே அளவுக்கே வச்சுக்கலாம். நான் அதே அளவுக்கு தான் வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறங்காட்டி பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே நெக் அளவு தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் பேட்டர்னை கட் பண்ணுறக்காக இந்த கிளாத் அப்படியே இந்த அகலமான பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதில் 4 கிளாத் இருக்குது. அதுக்காக நான் 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு 2 கிளாத்தை எடுத்துட்றேன். இப்போ இந்த 4 கிளாத்தில் 2 கிளாத் மட்டும் வச்சாவே போதும். ஏன்னா நம்ம மேலே ஒரு கை வரும், கீழே ஒரு கை வரும்னு சின்ன பேட்டர்னாக இருக்காங்காட்டி 2 கை
ஈஸியாக கட் பண்ணிடலாம். துணி அதிகமாக தேவையில்லை. நான் வந்து 1 மீட்டர் கிளாத் தான் என்கிட்ட இருந்தது, அதனால் நான் 1 மீட்டர் கிளாத் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 வயசு குழந்தைக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 80 சென்டிமீட்டர் இருந்தாவே உங்களுக்கு போதும். 75 to 80 இருந்தாவே உங்களுக்கு போதும். கைக்கு எதாவது டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நான் இப்போ வந்து கைக்கு எந்த டிசைனும் வைக்கலை, ஸோ இதே அளவுக்கே தான் கட் பண்ணுறேன். நீங்கள் பஃப் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து நார்மல் ஸ்லீவ் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு பஃப் ஸ்லீவு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லீவ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவையும் வந்து நம்ம அதே மாதிரி மேலே வச்சு வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறங்காட்டி ஆம்ஹோலுக்கும் வந்து குடைவு வந்து வரல, அதாவது ஆம்ஹோல்லையும் வந்து நம்ம உள்பகுதி குழிவு வெட்டலை, கையிலையும் வந்து அந்த மாதிரி வெட்ட தேவையில்லை. ஏன்னா நான் வெட்டியிருக்கிறது 2 வயசு பாப்பாக்கு தான். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதை அப்படியே வெட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய லைனிங் கிளாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. நடுவில் ஒரு அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் சென்டர் பாயிண்ட் நல்லா தெரியும். ஓகேங்களா? மேலே ஒரு அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் எப்படி வந்து இதை நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.